இந்த பண்டிதருடைய பாட்டன் கந்தப்பன், பண்டிதருடைய அப்பன் கந்தசாமி, பண்டிதருடைய இயற்பெயர் காத்தவராயன். அவருடைய உண்மையான பெயர் அயோத்திதாச பண்டிதர் அல்ல, காத்தவராயன். காத்தவராயனுடைய தந்தை கந்தசாமி, கந்தசாமியின் தந்தை கந்தப்பன். அந்த கந்தப்பன் தான் 1811 சென்னை மாவட்ட ஆட்சியராக இருந்த எல்லீஸ் பிரபுவிடத்திலே கொண்டு போய் ஒரு ஓலைச்சுவடியை கொடுக்கிறார். அந்த ஓலைச்சுவடியில் இருந்ததுதான் திருக்குறள். அதை முதலாக தமிழில் பதிப்பித்தவர் எல்லீஸ் பிரபு. இன்றைக்கு நாமெல்லாம் பெருமையாக கொண்டாடப்படுகிற இந்த திருக்குறளை தமிழ் சமூகத்திற்கு பாதுகாத்து வழங்கிய பெருமை அயோத்திதாச பண்டிதரின் பாட்டனாரை சாரும். இது ஒரு வரலாற்று உண்மை. இதை ஏன் நாம் வெளியில் சொல்ல தயங்குகிறோம்? இதை ஏன் நாம் பரப்புவதில்லை? இந்த தயக்கம் எங்கிருந்து வருகிறது?